கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளில் கூட நமது சிந்தனைக்காக 2 வேத பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தின் 2வது பகுதி. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். அவ்வண்ணமே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தின் கடைசி பகுதி. சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விலகுவார். ஆமென். அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களையும் ஆவியானவர் என் உள்ளத்திலே பிரகாசித்தபடியால் இந்த வார்த்தைகளை இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து அபிமெலேக்கு சொன்னதான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நாம் செய்கிற காரியங்களில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அல்ல, நம்மை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி பகுதியில் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, சகல மனுஷரே கேளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு சில காரியங்கள் நாம் செய்யும்போது நம்ம நினைக்கிறோம், நாம் செய்கிற காரியத்தில் எதுவுமே வாய்க்கலையே, எதுவுமே நன்மையாக நடக்கலையே, எது எடுத்தாலும் அது ஒரு ஃபெயிலியர் ஆகி கொண்டு இருக்கிறதே என்று ஒரு வேளை ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் அதை நன்மையாக மாற்ற வேண்டும் என்றால், கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும் என்றால், கர்த்தர் என்ன விரும்புகிறார்னு பார்த்தீங்கன்னா, நாம் அவரோடு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்ன செய்வாரா? நம்மோடு இருப்பார். தேவன் உன்னோடு இருப்பார். நீ செய்கிற காரியத்தில் எல்லாம் தேவன் உன்னோடே இருப்பார். நம்மோடு இருக்க வேண்டும்னா நாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும். நாம் அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேடினால் அவர் நமக்கு என்ன செய்வாராம்? வெளிப்படுவாராம். நாம் அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவாராம். ஆமென். இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறோமா? எவ்வளவு நேரம் தெய்வ சமூகத்தில் நாம் கர்த்தருக்கு நேரத்தை செலவழிக்கிறோம்? ஆமென். எவ்வளவு நேரம் நாம் அவரை தேடுகிறோம்? ஆமென். தேடினால் அவர் தென்படுவார். ஹல்லேலூயா. அவரை விட்டு விட்டோன்னா அவரும் விட்டு விட்டு அமைதியாக சென்று விடுவார். ஹல்லேலூயா. எதுவுமே நடக்கலைன்னு வேதனையோடு இருக்கிறீங்கன்னா, இந்த 2 நாளாகமும் 15:2 கடைசி பகுதியில் இருக்கிறதான இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயங்கள் திருப்பப்படட்டும். நம்ம கர்த்தரோடு நெருங்குவோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் அதனுடைய 27, 28 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா, இதே அபிமெலேக்கு ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று. அதே அபிமெலேக்கு இப்போ ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாக பார்த்திருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26, 28வது வசனத்தில், அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அதாவது தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருக்கிறதை கண்ட அதே அபிமெலேக்கு இப்போது ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காண்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பகைஞர் தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம். அதை நான் விளக்க விரும்பவில்லை. இப்போது ஈசாக்கை துரத்தி விடுறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் துரத்தி விடப்பட்ட ஈசாக்கு தனியாக ஒரு இடத்துல வந்து இருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள், காலங்கள் கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போது ஈசாக்குக்கு பகைஞனாக இருந்தவங்க, ஈசாக்கை பகைஞனாக பார்த்தவங்க, இப்போது ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்த்து திரும்ப வருகிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாமெல்லாம் சாட்சி கொடுக்க வேண்டியது பகைஞர்
பகைஞர் கண்டு சாட்சி கொடுக்க வேண்டும். உண்மையாகவே ஹல்லேலூயா, உண்மையாக நிச்சயமாகவே இந்த மனுஷனோடு, இந்த சகோதரனோடு, இந்த சகோதரியோடு, இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை பகைஞர் கண்டு சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை அதே மனுஷனால் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், விரட்டி அடிக்கப்பட்டிருக்கலாம், நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆனால் ஒரு குறித்த காலம், அதற்கான ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இசைந்திருப்பீங்கன்னா, அவரை தேடினீங்கன்னா, ஹல்லேலூயா, அவரை விட்டு விடாமல் அவரை பற்றி கொண்டு இருப்பீங்கன்னா, எந்த பகைஞனும் உங்களை தேடி வருகிற ஒரு நாள் உண்டு. ஆமென். கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் சாட்சி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தால் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. எந்த பகைஞனும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் சமாதானம் பண்ணி கொள்ளுவார்கள், உடன்படிக்கை பண்ணி கொள்வார்கள், ஆணையிட்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை அவங்களை விரட்டி விட்டவங்க தான். ஆனால் காலங்கள் வரும்போது, நாட்கள் நிறைவேறும்போது, நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி இருப்பீங்கன்னா, எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ, அது எந்த மனுஷனால் அவமானப்பட்டீங்களோ, அதே மனுஷன் உங்களை தேடி வர கர்த்தர் வைப்பார். நெருக்கத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில் அவரை விட்டு விட்டீங்கன்னா அவர் நம்மை விட்டு போய்விடுவார். ஆமென் ஹல்லேலூயா. அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை மட்டும் விட்டு விடாமல் நாம் அவரை பற்றி கொள்வோம் என்றால், உறுதியாய் பற்றி கொள்வோம் என்றால், எந்த பகைஞனும் ஹல்லேலூயா திரும்பி நம்மிடத்தில் வந்து சமாதானம் பண்ண கர்த்தர் இந்த காலை வேளையிலே உதவி செய்வார். இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் நம்ம யோசேப்பை பற்றி பார்க்கும்போது ஹல்லேலூயா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் பார்க்கிறார். 39 அதனுடைய 3வது வசனத்தில் ஹல்லேலூயா இப்போ போத்திபார் பார்க்கிறார். கர்த்தர் இந்த மனுஷனோடு கூட இருக்கிறார் என்பதையும், அவன் செய்கிறதெல்லாம் வாக்கிய பண்ணுகிறார் என்பதையும் அவன் காண்கிறான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தரோடு கூட இருக்கணும், கர்த்தர் அவனோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. எஜமானன் காண்கிறான். ஆமென் ஹல்லேலூயா. நல்ல எஜமானனாகிய கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். நம்ம அவரோடு இருக்கிறோமா, இல்லை அவரை விட்டு நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நம்ம செய்கிறோமா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நெருக்கமானாலும், எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும், எப்பேற்பட்ட நிந்தை அவமானங்களானாலும் ஹல்லேலூயா கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதபடிக்கு ஹல்லேலூயா நாம் அவரை பற்றி கொண்டிருப்போமானால் எஜமானன் காண்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. எஜமானன் நமக்காக குறிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. அப்போ எஜமான் பார்க்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்து என்ன செய்கிறார் தெரியுமா? தனக்கு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தரோடு கூட இருந்தோம் என்றால், கர்த்தரோடு நெருங்கி பழகணும் என்றால் ஹல்லேலூயா அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆமென் ஹல்லேலூயா, பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் எல்லாம் கர்த்தருடையது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, நன்மையினால் திருப்தியாக்க ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக சில பாதைகளை, சில கடினமான சூழ்நிலைகளை கர்த்தர் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலைகளை கர்த்தரை விட்டு விடாதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தரோடு நாம் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், ஆமென், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஆமென். நம்ம கர்த்தரோடு இருந்தால் நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தரும் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உங்களை பகைத்தவங்க, எதிராக நின்றவங்க, பேசினவங்க, அவமானப்படுத்தினவங்க திரும்பி வர பண்ணுகிற ஒரு நாள், ஒரு நேரம் உண்டு. அதுவரை பொறுமையோடு கர்த்தரோடு இசைந்து அவரை மட்டும் விட்டுவிடாமல் அவரை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அவமானப்படுத்தின மனுஷன் உங்களை தேடி வருகிற ஒரு நாள் உண்டு. யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி சொன்னார். அவன் உத்தமன், சன்மார்க்க, நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து சாட்சி சொன்னார். அவன் மிகவும் பிரியமானவன். ஆமென். இந்த காலை வேளையிலே நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல வேண்டும். எஜமானன் நாம் அவரோடு கூட இருக்கிறதை காணும்போது ஹல்லேலூயா தனக்குண்டான எல்லாவற்றையும் நம்ம கையில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அந்த எஜமானனோடு கூட நாம் பற்றி இருப்போமா, அவரோடு இசைந்திருப்போமா? ஹல்லேலூயா. எஜமானனுக்கு உரியது எல்லாம் நமக்கு உரியது. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே அவர் நம்மை உயர்த்துவார்.
அதற்கான நேரம் வரும். அதற்கான குறிக்கப்பட்ட ஒரு காலம், ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவரை கர்த்தரை விட்டுவிடாதபடிக்கு எந்த சூழ்நிலை, எப்பேற்பட்ட அனுபவம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அபிமெலேக்கு பார்த்தார். அதே அபிமெலேக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கோடு கூட கர்த்தர் நிச்சயமாயிருக்கிறார் என்பதை பார்த்தார். தேவ பிள்ளைகளே, இதே ஒரு சாட்சி நம்மை குறித்து இன்றைக்கு சொல்லுவாங்களா உலகத்தில்? ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்மை நிதானிப்போமா? எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷர்களுமே எதை தான் சொல்லிட்டு போகட்டுமே, ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் கிறிஸ்துவின் மேல் இருக்கட்டும். அவரை மட்டும் விட்டுவிடாதபடி பற்றி கொள்வோம் என்றால் எப்பேற்பட்ட மனுஷனை நம்மை தேடி வருகிற ஒரு நாள் உண்டு. நாம் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிற ஒரு நாள் உண்டு. அவரை மாத்திரம் விட்டு விடாதபடி பற்றி கொள்வோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையில் தந்தீர். அப்பா, நாங்கள் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்கப்பா. நாங்கள் உங்களை தேடினா நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுவீங்கப்பா. நாங்கள் விட்டு விட்டால் நீங்களும் விட்டு விடுவீங்க ஏசப்பா. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாங்கள் எந்த அனுபவத்தில் இருக்கிறோம் அப்பா, உம்மை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதபடி ஆண்டவரே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை பகைஞர் காண வேண்டும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எஜமானன் காண வேண்டும் அப்பா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் இந்த வார்த்தையின் மூலம் உருவாகட்டும் தகப்பனே. இதுவரை எதுவுமே நடக்கலை, செய்கிற காரியங்கள் ஒன்றும் வாய்க்கவில்லை என்று வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தரோடு இசைந்து இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரை தேடட்டும் ஆண்டவரே. அவரை விட்டு விலகாதபடி அப்பா, உம்மை விட்டு விலகாதபடி உம்மோடு இசைந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் சொல்லுகிறபடி செய்யும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. உம்மிடத்தில் இருந்த நல்ல சாட்சிகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எஜமானனாகிய கிறிஸ்து எங்களை குறித்து இந்த காலை வேளையிலே அப்பா நல்ல சாட்சியை நீர் சொல்லும்படியான ஆண்டவரே நல்ல வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, உம்மோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இதை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, ஊழியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரோடு சேர்ந்திருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.